அப்படியா? பெங்களூர் கார் புறப்பட்டாட்ட நாங்க அங்க ரெடியா இருக்கோம். ஐயா, ஐயா, எங்க நீ ட்ரை பண்ணு. என்ன என்னாச்சு? காரியம் முடியறப்ப ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டான் சார். அவன் எப்படி அங்க வந்தான்? எப்படியோ திடீர்னு வந்து எங்களை அடிக்க. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? போச்சே, 50,000 ரூபாய் போச்சே. அதுவும் ஒரு நன்மைக்குத்தான். சில சமயத்துல விஷத்தை கூட மருந்தா உபயோகப்படுத்திக்கிறது. அதே மாதிரி தான் அந்த டிரைவரை நம்ம பயன்படுத்திக்கணும். அவன் யாரு என்னங்கிறது எனக்கு உடனடியா தெரிஞ்சாகணும். இப்ப தவறி போன 50,000க்கு பதிலா அந்த கிழவன் சேர்த்து வச்சிருக்கிற பணம் பூராவுமே நம்ம கைக்கு வந்தாகணும். போங்க. உன் பேர் என்ன சொன்னேன்? ராஜா. ராஜா, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் போராதுப்பா. இந்த இதை நான் அன்பளிப்பா வச்சேன். வேண்டாம், உதவிக்கு ஊதியமா? மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா, கடவுளுக்கு கூட நாம காணிக்கை செலுத்தலையா? இதுல ஒண்ணும் தப்பு இல்ல, வச்சுக்கப்பா. இல்லைங்க, தேவைப்பட்டா நானே உங்களை கேட்கிறேன். அப்ப கொடுங்க. என்னப்பா இது,
உன்னை எப்படிப்பா நான் வெறுங்கையோட அனுப்புறேன்? எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையே. பரவாயில்லைங்க, நான் வரேங்க. இந்தாப்பா, வெளியில காத்து மழைமா இருக்குது, எப்படிப்பா இப்ப போவேன்? இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில ஐயா சாப்பிட வாங்க. நீங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் பேசாத, வாயும். என்ன சுட்டு கொண்டாலும் கவலை இல்லை, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். ராஜா, உன்னுடைய உத்தம குணத்தை எப்படி புகழ்ந்ததுன்னே தெரியல ராஜா. ஐயா, என்னப்பா யோசிக்கிற? ஏன் இந்த நாடகம், எதுக்காக இந்த சோதனைன்னு பாக்குறியா? காரணத்தை நான் சொல்லி விளக்குறதை விட கண்கூடா நீயே வந்து ராஜா வா. இவன் என் மகன். எதிர்பாராத ஒரு விதத்துல இந்த நிலைக்கு ஆளாயிட்டான். மகன் பைத்தியமாயிட்டானேங்கிற வேதனையால இவன் தாயார் காலமானான். எந்த டாக்டராலும் இவனை குணப்படுத்த முடியல. வெளிநாட்டிலிருந்து வந்த டாக்டருங்க கூட கைவிட்டுட்டாங்க. ரகு, 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 என்னப்பா அப்படி பாக்குற? நான் உன்னை சோதிச்சதுக்கும் இவன் இப்படி பைத்தியமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் பாக்குறியா? ராஜா, என் நிலைமை எப்படிப்பட்டதுன்னு கார்ல நீயே பார்த்த. அடிக்கடி வர்ற இந்த இருதய நோயால இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் அவஸ்தைப்படணுமோ, எப்ப இந்த உயிர் போகுமோ எனக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் பைத்தியமா இருக்கிற என் மகனை யார் காப்பாற்ற போறாங்க? இவ்வளவு ஆஸ்தி உள்ள ஒருத்தருக்கு மகனை பாதுகாக்க ஆளுக்கா பஞ்சம்னு நீ நினைக்கலாம். வேண்டியவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்த ஆஸ்தியை எப்ப அடையலான்னு ஆவலா எதிர்பார்ப்பாங்களே தவிர, பைத்தியமாயிருக்கிற என் மகனுக்கு கொஞ்சம் கூட பரிவு காட்ட மாட்டேன். ராஜா, உன்னை நான் எப்ப பார்த்தனோ அப்பவே என் மனசுல பட்டுச்சு. இருந்த அறகுறை சந்தேகமும் இந்த சோதனைக்கு அப்புறம் அறவே அத்துச்சு. இனிமே நீதான்பா எனக்கு எல்லாம். எனக்கு அப்புறம் நீதான்பா என் மகன் காப்பாற்றணும். ஐயா, உங்க விருப்பத்தை நான் முழு மனசோட நிறைவேற்றிருக்கிறேன். அது போதும்பா. ஆனா எனக்கு ஒரு தங்கை இருக்கு. அவளுக்கு என்ன விட்டா வேற ஆதரவே கிடையாது. அவளை ஒருத்த கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு நீங்க அவகாசம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படியே நான் இங்க அடிமையா இருக்க தயாரா இருக்கேன். ஏன்பா இன்னுமா நீ என்ன புரிஞ்சுக்கல? இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே ஒண்ணுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பிரிச்சு பேசலாமா? நீயும் உன் தங்கையும் இங்கேயே வந்திருங்க. அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து எவ்வளவு பணம் ஆனாலும் சரி செலவழிச்சு கல்யாணத்தை நடத்தி வை. இதை நான் மேலுக்கு சொல்லலப்பா, மனப்பூர்வமா சொல்றேன். ஆமா, உன் தங்கை எங்க இருக்கு? கிராமத்துல இருக்குங்க. சொந்தக்காரங்க வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். வாரம் ஒரு தடவை போய் பார்த்து வருவேன். சரி, நாளைக்கே நம்ம காரை எடுத்துட்டு போய் உன் தங்கை இங்க அழைச்சிட்டு வண்ணப்பூவு வாசன பூவு பிச்சி பூவு மல்லிப்பூவு அல்லிப்பூவு அரளிப்பூவு முல்லைப்பூவு மகிழம்பூவு தாழம்பூவு தாமரப்பூவு சீவந்திப்பூ ரோஜாப்பூ சம்பங்கி பூவு அரும்பாயிருந்தது நேத்து இது அழகா சிரிக்க
வாசனை வீசுது வாவென பேசுது அம்மா உங்களை பார்த்து. அரும்பா இருந்தது நேத்து, இது அழகா சிரிக்குது கூத்து. வாசனை வீசுது வாவென பேசுது அம்மா உங்களை பார்த்து. பட்டுத்தாவணி கட்டியவ சம்பரமாய் கண்ணை வெட்டியவ. பட்டுத்தாவணி கட்டியவ சம்பரமாய் கண்ணை வெட்டியவ. கட்டு கூந்தலில் பூ முடிக்க காதலன் வருவான் கை பிடிக்க. பட்டு கூந்தலில் பூ முடிக்க காதலன் வருவான் கை பிடிக்க. அரும்பா இருந்தது நேத்து. சித்திர மாசம் நிலவெறிக்க ஜில்லுன்னு வந்து காத்தடிக்க. சித்திர மாசம் நிலவெறிக்க ஜில்லுன்னு வந்து காத்தடிக்க. பத்தினி தலையில் போமடக்கும் அத்தான் மனசு கிடுகிடுக்கும். அவன் அத்தான் மனசு கிடுகிடுக்கும். அரும்பா இருந்தது நேத்து. கனகாம்பரம் போல் சில பேரு காகித போல் பல பேரு. கனகாம்பரம் போல் சில பேரு காகித போல் பல பேரு. கண்ணுக்கு அழகா தெரியுதம்மா குணமா மனமா கிடையாது. கண்ணுக்கு அழகா தெரியுதம்மா குணமா மனமா கிடையாது. அரும்பா இருந்தது நேத்து. சுமங்கிலி பொண்ணுக்கு மல்லிகைப்பூ சாமிக்கு ஏத்த சாமந்தி பூ. சுமங்கிலி பொண்ணுக்கு மல்லிகைப்பூ சாமிக்கு ஏத்த சாமந்தி பூ. பூசைக்கு தகுந்த தாமரைப்பூ புள்ளைக்கு சூட்ட ரோசா பூ. அரும்பா இருந்தது நேத்து, இது அழகா சிரிக்குது கூத்து. வாசனை வீசுது வாவென பேசுது அம்மா உங்களை பார்த்து. பிச்சுப்பூவு மல்லிப்பூவு அல்லிப்பூவு அரளிப்பூவு முல்லைப்பூவு மகிழம்பூவு தாழம்பூவு தாமரைப்பூவு சீவந்திப்பூ ரோஜாப்பூ சம்பங்கி பூ. மன்னிக்கணும். என்னையா என்ன பாக்குற? மன்னிப்பு இப்படித்தான் கேக்குறதா? ஊடையால அடிச்சேன்னா மூஞ்சி முகரெல்லாம் பிஞ்சு போயிடும். ஆமா, இஸ்திரிங்க கையில பிடிச்சிட்டா கண்ணு பண்ணணும் தெரியாதா? ஏம்மா உனக்கு தெரியுது இல்ல, நீதான் பாத்து போறது. மெதுவா ஓட்டினா உன் கௌரவம் குறைஞ்சு போயிடுமாயா? ஓரமா ஒதுங்கி போனா உன் கௌரவம் குறைஞ்சு போயிடுமா? கார்ல உட்காந்துட்டா ரோடு உனக்கு சொந்தமா? பூக்குடைய தூக்கிட்டா ரோடு உனக்கு சொந்தமா? ஆட செத்த போயா. பின்ன போகாம உன் கூட வரப்போறேன். ஏன் வந்துட்டான் பாரு. வந்தா என்ன செய்வியா? பூவாரியே கட்டி போட்டுருவியா? ஏயா உனக்கு தான் பேச தெரியுதுன்னு பேசுறியா? உனக்கு தெரிஞ்சா பேசி காட்டு. நிக்க வச்சு பேசுவையா? நீ டிரைவர்னா அது உன் வீட்டுல. நீ பூக்காரனா அது உன் வீட்டுல. என்னையா காரிய கீரி நாக்கு நீளுது? பின்ன என்ன உன்னை கண்ணையே முக்கிய நான் கூப்பிடுவாங்க. ஆ? என்ன அதுக்கு வேற ஆளை பாரு. அப்படி சண்டை போடுற மாதிரி போட்டு ஆளை அளந்து பாக்குற. நான் ஒண்ணும் பூ இல்ல முழம் போட. ஐயே குருட்டு கோழி தவிட்டுக்கு வீங்கிட்டான். போய்யா இன்னும் கொஞ்சம் போனா நானே உன்னை கைய பிடிச்சு விட்டேன்னு சொல்ல போட்டிருக்கேன். என் கைய என்ன காலை பிடிச்சு கெஞ்சி பாரு, ஐயா கிட்ட நடக்காது. யோயோயோ அப்படி எல்லாம் சொல்லாதயா, அப்புறம் உன் ஏக்கத்துல எனக்கு தூக்கமே வர. என்னப்பா பொண்ணு கெஞ்சுது, இப்படி ஒரே அடியா அடம் பிடிக்கிறீங்க? என்ன தகராறு? ஏன் சண்டை போடுறீங்க? அத பார்த்தா வெகுளி பொண்ணு மாதிரி தெரியுது. ஆமா நான் வெகுளி பொண்ணு, டிரைவர் ரொம்ப விவேக். பாத்தீங்களா உங்ககிட்ட எப்படி பேசுறது பாத்தீங்களா? இந்த பாருமா, இது உத்தமமான பிள்ளை, மத்தவங்க மாதிரி நினைக்காத. அப்ப நான் வம்பக்காரியா சண்டைக்காரியா? நீ எப்பயா பார்த்த நான் சண்டை போடுறத? ஏன் வரும்போதே கையோட ரெண்டு வெள்ளப்புறா தூக்கிட்டு வர்றது தானே சண்டைக்கு நடுவே சமாதானம் விடுறதுக்கு? வாய மூடிட்டு போயா, பெரிய நியாயம் பேச வந்துட்டாரு. நியாயம் அடியாத்து பொண்ணை கட்டிக்கிறவன் என்ன பாடுபட போறானு? ஏயா ஆண்டாள மாதிரி அலற போயா.
டிரைவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். ராஜாங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ராஜா விட்டு பிள்ளையாகவே மாறிட்டான். ஜனநாயக நாட்டுல ராஜா விட்டு பிள்ளைகளா சாதாரணமாயிட்டாங்க. சாதாரணமானவனா ராஜா விட்டு பிள்ளையா மாறிக்கிட்டு வர்றான். நாம செஞ்ச காரியம் அந்த டிரைவருக்கு ரொம்ப சாதகமா போச்சு. அவன் தங்கையும் இல்ல அங்க வந்து சேர்ந்துட்டாளா. சேரட்டும் சேரட்டும். அப்பதான் நம்ம போட்ட திட்டத்துக்கு அஸ்திவாரம் பலமாகும். நாளைக்கு மறையாவில் இருக்கிற என் தங்கையை வரவழைக்கிறேன். அப்புறம் நான் கேக்குறேன், இவ்வளவு ஆஸ்தி இருக்கும்போது இவன் எதுக்குமா டாக்ஸி ஓடும்? அவனுக்கு கொஞ்சம் சொல்லுமா. உட்காரமா நிக்கிறிய? பரவாயில்லைங்க, சின்னையா உட்கா. நீ மட்டும் தனியாவா? வேண்டாமா வேண்டாம். அதனாலதான் அவனை கட்டி வச்சிருக்கேன். இடமா நானும் வேண்டாங்க. காலையில கூட நான் தனியா தான் போய் அவரு கட்டவிழ்த்து விட்டு அதுக்கப்புறமா இப்ப அப்படியா? சரி சரி, இப்போ போங்க. இப்பதானே குளிப்பாட்டு தலைவாரி விட்டுட்டு போனேன். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. எந்திரிங்க. ஐயோ விடுங்க, நீங்க நல்லவர் தானே. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. மஞ்சால அபிஷேகம் பண்ணிக்க. இவன் லட்சணத்தை பத்தி தான் அவனுக்கு சொன்ன கேட்டியா? கட்ட வேலை அவுத்து விட்டுட்டேன். போமா போய் சீக்கிரமா முனியனை கூப்பிடுமா. என்ன மணி போய் வேலை கண்ண கூப்பிடுமா. கழிச்சது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இனிமே அவரை கவனிக்க வேண்டியது நானும் எங்க அண்ணனும் தான். அவர் முதுக பாருங்க, வேலைக்காரங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னு தெரியும். சுயநலவோட இருக்கிறவங்களே சில சமயம் பைத்தியகாரத்தனமா நடந்துக்கிற போது இவரை போய் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. இந்த காஃபி குடிங்க. அது இருக்கட்டும். நல்ல காஃபி குடிங்க. அது இருக்கட்டுமே, காஃபி குடிங்க. நல்லவராச்சே, சொன்னா கேட்பாரு. பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்சம் குடிச்சுக்கணும். குடிக்கலாம் முனைய வந்து அடிப்பான். சமத்து. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சோண்டு. இதுதான் கடைசி. வழக்கம் போல போடமா. என்னது வெள்ளிக்கிழமை எதுவுமா? ஒரு மணம் போதுமா? காருக்கு சரி, வீட்டுக்கு இதுக்கே காசுக்கு லாட்டு. இதுல வேற போனா போதுங்க, நாளைக்கு சேர்த்துக்கு. என்னென்ன உனக்கு எத்தனை? 2 முழம் போடவா? என்கிட்ட இருக்கிறதே 10 காசு, அதுக்குள்ளத போடும். சரி. அட, இந்த வண்டி யாருது? புதுசா இருக்க. யாரம்மா அது வண்டி கிட்ட? ஐயே, இது ஓ வண்டியா? வண்டி கிட்ட வந்தது இல்லாம துப்பிட்டு வர போறியா? இது பழைக்கிற வண்டி. முதல்ல வண்டியை தொட்டு கணத்துல போட்டுக்க. எப்படி துப்பி நடத்த உன் முந்தானையா நல்லா தொடச்சிட்டு. ஐயே, இந்த புடவையாலையா? வீட்டுக்கு போய் நல்ல பட்டு புடவையா கட்டிட்டு துடைக்கிறேனே. மொகரைய பாரு, மொகரைய. என்னையா சொன்னதை செய். என்னப்பா நீ சின்ன விஷயத்த பெருசு படுத்திக்கிட்டு விடு. சரி சரி போமா,
போ தங்கச்சி. நீ விடுன அந்த ஓடுற என்ன ஆனாங்கிறத இந்த ஆளுக்கு எடுத்து சொல்லு. யோ இதே மாதிரி அந்த ஓடுறா என்கிட்ட வாலாட்டினான். கொடுத்தேன் ஒண்ணே ஒண்ணு. அன்னைக்கு எடுத்த ஓட்டம் இன்னொரு ரிக்ஷா எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த ஆளு என்னென்ன யோ உன்ன நாளைக்கு என்ன பண்றேன் பாரு. புதுசா வந்துட்டு பூச்சாண்டியா காட்டுற. இரு உனக்கு பெரிய திருவிழாவை நடத்தி ஊர்வலம் காட்டல அப்புறம் பாரு. ஏய் வந்தவங்களை கவனிக்கிறா, வந்தவங்களை கவனிக்க. எல்லாம் சமையல் அறிவியே போய் புந்துனா எப்படி? நாராயணா, அப்பா நாராயணா, சாம்பார பக்கெட்டோட கொண்டாந்து வை அவர்கிட்ட. முக்காருவா நாளைக்கு சார். அதனால என்ன பெரிய மனுஷா சார் வரீங்களா? கொஞ்சம் பொட்டிய கிடப்படுது. அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடச்சு மூக்க பிடிக்க திருப்பிட்டு மெரினா பீச்ல வாக் பண்ற மாதிரி வாக் பண்ற கழுத்தா சத்திய சமாஜ் பண்ற புத்தன்ன குடல்ல இருக்கிற இட்லி கிட்டி எல்லாம் வெளியே வந்து விடும் தெரியுமா? வைக்கிறேன். நீங்க கடல்ல சொல்லுங்க மிலிட்டரி வாட்டர் வைக்கிறேன். இவன் பிச்சைக்காரன் தான். சாப்பிட்டாலும் கரெக்டா கல்லாவட்ட வந்தான்னா கேஷ கொடுத்துருவோம். ஐயோ பாவம், ஐயோ பாவம். சாம்பார் ரொம்ப பிரமாதம். சாம்பாரா எப்படி தாளிதான்? பச்சை மிளகாவா காஞ்ச மிளகாவா? ரெண்டுமே போட்டுதானா? ரெண்டும் போட்டு தாளிச்சானா? மூட போறேன், சீக்கிரமா மூட போறேன். இப்படி மிளகா போட்டு தாளிச்சு என்ன தாளிக்க போறான் எடுத்துட்டேன். இல்லைங்க நீயும் இல்லையா? நல்ல கலகலன்னு சரி. கழுமா சட்டிய இந்த சட்டை எனக்கு ஏங்க ஏன் இந்த சட்டை என்ன ஏண்டா குரு பாரு நினைச்சு என்ன கந்தல வாங்கறதுக்கு கொலை பண்ணி விடுவோம். கொலை ஆமா நீங்க ஆள் குறைஞ்சா இருக்குது. அவர் சட்டையை கலட்ட சொன்னீங்க. என்ன சட்டையில கலட்ட விட மாட்டேங்கிறீங்களா? சட்டையாவது சட்டையாயுதுன்னு காங்க நானே பஞ்ச தூக்கி தோல் மேல போட்டு வச்சிருக்கிறேன். வக்கீலான பையன் என்னையா இப்படியா துப்புறது? அப்படியே இலையில வந்து விழுந்திருக்கையா? எடுத்தா போல உட்கார்ந்தா பின்ன எப்படி அவ்வளோ என்னையா சொல்ல? கணேசா வேற மாத்தி கொடுப்பா. அப்பா புனிவானங்களே முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிட்டீங்களா? எடுத்து கும்பிடுறேன்ப்பா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுக்கு பெரிய மனசு. பெரிய மனசோ சின்ன மனசோ கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவோம். போயிடு. நான் ரொம்ப அசிங்கமா நினைச்சுக்கணும். அசிங்கம் என்னடா? கேவலம் கேவலம். என்ன தங்கச்சி என்ன ஆச்சு? ஏன் கண் கலங்குற? ஆரம்பத்திலேயே சொன்ன கடை கண்ணி வச்சு கொடு, தெரு தெருவா பூ விற்க போக மாட்டேன். கேட்கல. இப்ப என்ன தெரியுமா? ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன சொன்னா? கழுதேன் நானா? நாயி நானா? பேயே நானா? ஐயோ அப்படி சொல்லிருந்தா பரவாயில்லையே. அப்ப வேற என்னதான் சொன்னா? பார்த்து 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 பொண்ணா உண்ட பார்த்தா அப்படி சொன்னா இன்னும் தைரியம்? டே கணேசா எட்ரா பிச்சோவே கொண்டா சுருள் பட்டா பேனா கத்தி சுருள் கத்தி பட்டா கத்தி எல்லா கத்தியும் கொண்டாங்கடா. அவனை ஜகா வாங்கி இன்னைக்கு விடுறது இல்லவா? வெட்டோன்னு துட்டோன்னு பாத்துறா அவனை. டாய் எங்க அவன்? டாய் ஏ குட்டி, ராஜா வீட்டு பெண்ணானாலும் நாளும் இருக்கணும். ராஜா வீட்டு பெண்ணானாலும் நாளும் இருக்கணும். அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும். அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும். ராஜா வீட்டு புள்ள நாளும் ஒதுங்கி போகணும். ராஜா வீட்டு புள்ள நாளும் ஒதுங்கி போகணும். அவன் ராஜாங்கத்தை நடத்தினாலும் வளைந்து கொடுக்கணும். அவன் ராஜாங்கத்தை நடத்தினாலும் வளைந்து கொடுக்கணும். கண்ணில்லாத மனிதருக்கு பார்வையாகணும். கண்ணில்லாத மனிதருக்கு பார்வையாகணும். வாய் ஊமையான பேர்களுக்கு வார்த்தையாகணும். வாய் ஊமைய பேர்களுக்கு வார்த்தையாகணும். கண்ணிருந்தா நல்லதையே பார்க்கத் தெரியணும். கண்ணிருந்தா நல்லதையே பார்க்கத் தெரியணும். பேச வாயிருந்தா அளந்து பார்த்தும் வார்த்தையாடணும். பேச வாயிருந்தா அளந்து பார்த்தும் வார்த்தையாடணும். ராஜா நாளும் இருக்கணும்.
காலொடிந்து போனவர்க்கு கை கொடுக்கணும், காலொடிந்து போனவர்க்கு கை கொடுக்கணும். பெண்ணின் கருணை நெஞ்சம் தாய் குலத்தின் பேரெடுக்கணும், தாய் குலத்தின் பேரும். காலிருந்தா நேர்வழியில் நடத்தெறியணும், காலிருந்தா நேர்வழியில் நடக்கத் தெரியணும். எதற்கும் கருணை வச்ச கோடு என்ற பேரை வாங்கணும், எதற்கும் கருணை வச்ச கோடு என்ற பேரை வாங்கணும். ராஜா வீட்டுக்குள்ள நாலு பதுங்கி போகணும். நல்லதை நான் சொல்லித் தந்தா கேட்டுக் கொள்ளணும், நல்லதை நான் சொல்லித் தந்தா கேட்டுக் கொள்ளணும். இல்லை வாய் கொடுத்த நீ இருந்தா வாங்கிக் கொள்ளணும். நிலவை கொண்டு முகம் கிடைத்த தனியழகாக, நிலவை கொண்டு முகம் படைத்தான் தனியழகாக, அதில் நெருப்பை கொண்டு விழி அமைத்தான் தவறுதலாக, தவறுதலாக, தவறுதலாக. ராஜா வீட்டு பெண்ணானாலும் நாளும் இருக்கணும், அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும். அடப்பாவி! முனியா, வேலாயுதம், சீக்கிரம் ஓடி வாங்கடா. சீக்கிரமா ராஜா கூட்டிட்டு வாடா. ஏண்டா இருக்கிற தண்ணி கொண்டு வாடா. கீதா, என்னம்மா கீதா? அபாயம் ஒண்ணும் இல்ல, டோன்ட் வரி ராஜா, இன்னும் கொஞ்ச நேரம் சரியா போயிடும். ரகு, என்ன டாக்டர், எனக்கு என்ன ஆச்சு டாக்டர்? இது யாரு? ரகு, ரகு, அப்பா, ரகு, ரகு. இனி எந்தவித கவலையும் இல்லை, ரகு பூரணமா குணமாயிட்டாரு. இந்த விபத்து ஏற்பட்டதும் ஒரு நன்மைக்கு தான். மைண்ட் கூட சரியாயிடுச்சு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ரகு, என் வயிற்றுல பகல வாச்சப்பா. எவ்வளவு வேணும்? பூவு புதுசா பழசா? ஏன் கண்ணு தெரியுது இல்ல? தெரிஞ்சுதா? கேட்கிறேன். கையடியா? எடுக்கலைன்னா தெரியாம பட்டுச்சியா? தவற எடுத்துக்காத.
அன்னைக்கு நடந்த சண்டைக்காக அடிச்சேன்னு நினைக்காது. அது ஓடுறான ஒருத்தன் அவனைத்தான் அடிச்சேன். அது எப்படியோ தவறி. சத்தியமா சொல்றேயா, அவன் என்கிட்ட வாலாட்டினான். அதான் நல்லா வச்சு வாங்கினேன். கண்ணாடி உடஞ்ச போச்சுன்னு வருத்தப்படுறியா? அதுக்குள்ளத நான் கொடுத்துறேன். கண்டிப்பா கொடுப்பிய? இந்த பூ மேல ஆணையா. எப்ப கொடுப்ப? நாளைக்கு. எங்க, எந்த இடத்துல? இதே இடத்துல. நம்பலாமா? நாக்கு ஒன்னா ரெண்டா? அத இப்ப எப்படி சொல்ல முடியும்? சொல்லிட்டா உடஞ்ச கண்ணாடி ஒண்ணாயிடுமா? என்ன செஞ்சாதான் ஒண்ணாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவே எப்படியும் ஒண்ணாகும். ஆமா. ஐயோ, அது எப்படியா முடியும்? எப்படியாவது முடிஞ்சாகணும். அடா வம்பா போச்சு. யோ, இவன் என்கிட்ட பணம் இல்லையா? பணம் தானே இல்ல, கொடுக்க மனம் இருக்குல்ல. அது இருக்கிறதாலதான் அவன் கூட இப்படி போராடுறேன். அப்ப அத கொடு. ஏன் இருக்கிறத கொடுக்க கூட இஷ்டம் இல்லையா? மூணான்னு இவ்வளவுதானா? நீ அப்பா என்னமோ நீ பெரிய தைரியசாலி அப்படி இப்படின்னு சொன்னாரு. நீ என்னடான்னா இப்ப மட்டும் என்ன பயந்தா போயிட்ட? இது பாரு, பழரசம் தழும்பாம அப்படியே இருக்கு. அப்போ முனியான்னு ஏன் கத்துன? இந்த கையையும் காலையும் கட்டி போடுதான். போடுவ. கூடி சீக்கிரம் யார் கட்ட போறாங்கன்னு நீயே தெரிஞ்சுக்க. பாடுங்க. சொல்லி கொடுத்தா பாடு. பல்லவி மாத்திரம் சொன்னா போதும். பாட்டு பூரா சொல்லி தரணும். துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா புறப்படும். என்னாச்சு? இந்த கேள்வி எல்லாம் கேட்காது. புறப்படுனா புறப்படணும். ராஜா, என்னாச்சு? என்ன சமாச்சாரம்? அவளை எங்க போய் சொல்ற? என்னப்பா கேட்கிற பதில் சொல்லப்பா. ஏமா கீதா, நீதான் சொல்ல. அது என்ன எனக்கே ஒண்ணும் தெரியல. என்னப்பா என்ன நடந்தது சொல்லப்பா. வேண்டாம், உங்க மனசு வேதனைப்படும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ரகுவும் கீதாவும் என்ன கடற்கரையில? ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? நான் நினைச்சது சரியா போச்சு. எங்க அந்த ரகு? ரகு, ரகு, கடலாட்டம் வீடு இருக்குச்சு, கடற்கரை என்னடா? ராஜா, இவங்களை இப்படியே விடக்கூடாது. முனியா, போய் ஐயரை கூட்டிட்டு வா. இவங்களுக்கு உடனே கல்யாணம் நிச்சயம் பண்ணணும். என்ன ராஜா, சரிதானே? என்னடா அது குதிரை வண்டி ஓட்ட ஆரம்பிச்சேன்? அது கிடைக்குது. என்னப்பா எங்கப்பா போய் டபாந்தி உண்டை எங்க தேடுறது? இத்தனை நாளா எங்க போயிருந்த நீ? என்னப்பா பைனா ட்ரெஸ் போய் நிக்கிற நீ? படாளுப்பா பெரியாள்.
ஆமா ஏன் இந்த காரு டாக்ஸி எங்க? அதெல்லாம் போட்டோம். உன் டீ கடை என்ன ஆச்சு? அது போப்பா, அது பெரிய கடைப்பா, எல்லாம் கடனுக்கு துணி போட்டாருங்கப்பா. உடனே இழுத்து மூடிங்க. நான் இப்போ இதெல்லாம் தொழில், இவர்தான் நம்ம பாஜா. என்னடா அது? நம்ம வியாபாரத்தினுடைய சூட்சமே இதில் தான் அடங்கிருக்குன்னு. சூட்சமா? அதான் நாக், வியாபாரத்தினுடைய நாக். இது அரேபியாவில் அம்பிகாவதி வச்சிருந்த குதிரை பச்சா மக்கள் ரேச்சு கவனிக்கிறான். என்ன இது 3 மூட்டை புல்ல துண்டுப்பா ஒரு நாளைக்கு. பின்னாலே போயிடுது. இது முன்னால போறதுக்கு என்னடா வழி, முன்னால போறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு குச்சில புல்ல கட்டி பச்சா போய் துண்டு புல்ல கட்டி இத காட்டி காட்டி ஓட்டுறேன். எப்படி உன் குதிரையை பார்த்தாலே தெரியுதா? சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. உங்களோட முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என் தங்கச்சி கல்யாணம் நிச்சயம் இருக்கு. இது விஷயமா தான் நானும் அலைஞ்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் பத்திரிகையோட வந்து பாக்குறேன். நான் வரேன். இதப்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன் உனக்கு. என்னப்பா அது? அப்படிப்பட்ட விஷயம்? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா விஷயம் உனக்கு தெரியல? ஆமா. அதுகிட்ட ஒரு ரவுடி பையன் தவறால வச்சுக்கணும். அவனை டீ ஆத்துற மாதிரி ஆத்தணும். புறப்படுறியா? ஏய், நான் உன் அடியாளா? கையாளா வாப்பா, மீதி வித்தியா நான் கவனிச்சேன். உனக்கேண்டா அதெல்லாம் உதப்பட போற? போடா. நல்லா சொன்ன கைட்டு தான் நீ சொன்னது. நேற்று ராத்திரி கூட இந்த குதிரை என்ன வச்சுச்சுப்பா. உதச்சதில்ல? பேசாம ஒழுங்கா வேலையை கவனி. இந்த பைப்பு என்னைக்கு இருந்துருந்தாங்குது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. என்னப்பா அது? என் தங்கச்சி நீ பார்த்தது இல்லையா? ரொம்ப அழகா இருப்பா. நான் அவளை செல்லமா வளையிறேன் தெரியுமா? அவ்வளவு அழகாவோ. ராஜா, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா. என்ன சொல்றேன் ராஜா? என் மனசை நான் வேற ஒருத்திக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன்பா. இத பாரு, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னாலான உதவி நான் நிச்சயமா செய்ய தயாரா இருக்கேன். நான் வரட்டுமா? யாருங்க? யார பாக்கணும்? பெரிய ஐயா இருக்காராப்பா? ஐயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4 மணிக்கு மேல வாங்க. பாக்கலாம். யாருப்பா வந்திருக்காங்க? ஐயாவே வந்துட்டாங்க. வணக்கம். என்ன தெரியலீங்களா? சின்ன வயசுல பார்த்தது. மலையா குமாரசாமி உங்க நண்பர். அவருடைய பையன். அதே என் பேர் ஆனந்தன். என் தங்க ஆனந்த். உட்காருமா. ஆமா, என்ன கால்ல? அண்ணனுக்கு கார் ஆக்சிடென்ட்ல கால் கொஞ்சம் இதாயிடுச்சு. அடேடே, குமாரசாமி காலமானதா கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நீங்க எப்ப மலையாவில இருந்து வந்தீங்க? வந்து 1 வாரம் ஆகுதுங்க. இங்க அடையாறுல ஒரு பங்களாவில் தங்கி. அப்படியா? ஆமாங்க. அப்பாவுக்கு உயிர் விடும்போது கூட உங்க நினைப்பு தான். திடீர்னு ஆனந்தான்னாரு. ஓடுனேன். யாரையும் நம்பாதேன்னாரு. சரின்னு நேரா இந்தியாவுக்கு போறேன். அதுக்கப்புறம் தான் உங்க பேரை சொல்லி ஆனந்தை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிடு. அவர் மருமகளா அது மாறட்டும்னு சொன்னார். அவர் சொன்னபடியே ஆனந்தை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி உங்க பாரம். இப்போ ரகுவுக்கு பொண்ணு நிச்சயம் பண்ணியாச்சு. இனிமே எந்த காரணத்தை கொண்டு அதை மாற்ற முடியாதே. என்ன செய்யலாம்? ஒன்று செய்வோமே. என்னங்க? ரகுவோட கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம ஆனந்தியோட கல்யாணத்தையும் முடிச்சிடுவோம். ஏன் என்ன? நீங்களா பார்த்து எது செய்தாலும் சரி. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். அது என் தாயாருடைய நெக்லஸ். அத்தனையும் வைரம். இப்ப திருடங்கிட்ட கொடுத்தா கூட 5 லட்சத்துக்கு பஞ்சம் இல்லை. அது ஆனந்திக்கு தான் கொடுக்க போறேன். அதோட கல்யாண செலவையும் நானே ஏத்துக்கிறேன். இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் முன்னாடியே சொல்றேன்னா, நீங்க ஆனந்திக்காக பாக்குற இடத்துல முன்கூட்டியே சொல்லலாம் பாருங்க. அதனாலதான் அது உங்ககிட்டயே இருக்கட்டும். என்கிட்ட எதுக்கப்பா? பரவாயில்லைங்க, எங்க இருந்தா என்ன? ஆமாங்க. சரி வாமா. இவங்க என் சேங்கரோட பிள்ளைங்க மலையாவில இருந்து வந்திருக்காங்க. வணக்கம். கீதா இந்த வீட்டுக்கு மருமகளா வர போற மகாலட்சுமி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் கீதா. ரொம்ப நன்றி. வா ராஜா. இந்த பிள்ளைதான் கீதாவோட அண்ணன். ராஜா, இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. வணக்கம். நமஸ்காரம்.
ஏப்பா போன காரியம் என்னாச்சு? சீக்கிரமா அச்சாபிக்கு போய் அந்த மண்டபத்தோட பேரு விலாசம் எல்லாத்தையும் சரிங்க. இத இருப்பு பெட்டில வை. அண்ணன் தங்க 2 பேரும் 2 வைரம். சாப்பிடுமா? என்னம்மா இது? சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன். இப்ப என்ன ஆயிடுதுன்னு இப்படி வருத்தப்படுறேன்? ஏதோ இப்பவே கல்யாணத்தை முடிச்சு அந்த ஆட்சி பூரா நம்ம கைக்கு வந்துடுற மாதிரி இழுத்துக்கிட்டு போனேன். இப்ப என்ன ஆச்சு? அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டது. எல்லாம் புரிஞ்ச வரைக்கும் போதும். மலே அண்ணா மயங்கிடுவாரு. குமாரசாமிங்கிற பேரை கேட்டா குறுக்க பேச மாட்டாரு. அப்படி இப்படி நடந்தியே. கடைசியா என்ன ஆச்சு? முகத்துல கரிய பூசிட்டு வந்ததுதான் மிச்சம். வீணா அவசரப்படுறே தவிர ஆலோசிக்க மாட்டேங்கிறியே. நான் என்ன விளையாட்டுக்கு அந்த நெக்லஸ் அங்க கொடுத்துட்டு வந்தேன். இறங்கி சொல்ல. அப்படியா? இறங்கடா இறங்கடா. நீ யாரா ஒண்ட வேற இறக்கி ஒண்ணு போடுறது. வாடா வாடா. என்ன உங்க வீடு நடிச்சிட்டீங்களா? யாருக்கு மாதிரி நினைச்சிட்டு போடுறது. சரக்கு மரம் ஏறுறது. பாரு எல்லாம் பாடு கொடுக்கலாம். இல்ல எனக்கு நாடு கூட நின்றாது. கணக்கெல்லாம் சரியா தான் இருக்கு. மீனாட்சி நீ குழந்தைய கூட்டிட்டு உள்ளவா, நான் காசு கொடுத்துட்டு வர்றேன். எப்படியா கணக்கு சரியா இருக்கும்? சுத்தம் முக்காமொழியா இருக்கிறேன். இது ஒரு பையன் மடியில படுத்து தூங்குறாயோ. அது எப்படி இருக்க முடியும்? இங்க கணக்கு சரியா இருக்க வந்து போறியா? என்ன கணக்கு நீங்க இடிக்க போறீங்க? அப்படியே என்ன வண்டி வர்றப்ப புதுசா முளைச்சிக்கினா பையே? அதே கணக்கு விட்டுதான் போச்சு. சோம்பேறி பையன் மடி கிடைச்சா தூங்குவானே அவங்க அம்மா மாதிரி. அவங்களும் அப்படிதானே? மீனாட்சி மீனாட்சி கணக்குல ஒண்ணு விட்டுதான் போச்சு. வந்து குழந்தைய கூட்டிட்டு போ. அந்த புள்ளைய பத்தி வச்சுக்கிறியா நீ? ஒவ்வொன்னும் அரிசி முட்டை படுவுறியா? என்ன ஏன் குழந்தை இந்த மா குஞ்சுது? இது உன் சம்சாரமா? போய் போய் இந்த மூஞ்சா என் சம்சாரம். மூச்சு நல்லா இருந்தா அப்ப மூச்சு நல்லா இருந்தா என் சம்சாரம் பண்ணி யார பத்தி சம்சாரம்ன்ற இழுத்து வச்சு நீ இது சம்சாரம் இல்ல. ஏன் காட்டு மேல வாடாடே குடுத்துட்டு போயா? ஆள பாரு ஆள. கண்ணு மூக்கு தெரியாத நாமத்தை போட்டுக்கிட்டு ஓ வீட்டு பிள்ளையதும் ஊரா வீட்டு பிள்ளையதும் தெரியாத கும்பல போட்டு வந்தாக்கா கப்புனு போய் வண்டியில பட்டு வச்சியா மூச்சு முகரையும் பாரு. பாடா கண்ணு இந்தடா கண்ணு. நீ எங்க இருக்க? மரியாதையா 4 நாள் கொடுத்து பையன் எட்டும்போ. எதுக்கே கொடுக்கணும்? தொடையில ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரி பட்டு வந்துருக்காமே. உன் தொடையில ஏமா படுத்துக்க கொடுத்து வச்சிருக்கீங்க. கொடுத்து வச்சிருக்கணும். விடாத உருவாக்கடி. நீ வண்டிக்காரன் அந்த வண்டிக்கானையா? நான் ஏன் வண்டிக்காரனா இருக்கேன்? கருமா இத சுத்தி பேசுறேன். வண்டிக்காரனை கவலை பத்தி பேசுற நீ? வண்டி ஓட்ட கவலமா? இந்தாமா நான் உனக்கு வேற 4 நாள் தரேன். பையன் எட்டு மோடி. வாங்க யாருக்கே வேணும்? என்னையா ஒரு பொம்பளைக்கு முன்னால என்ன தட்டிட்டு கையில பக்க சொன்னா 1000 பேருக்கு முன்னால தட்டுவேன். இல்லையா? தெரியாம தான் கேக்குறேன். என்ன இந்த பசங்களா நீ பத்ததா இல்ல கும்பல்ல கோயந்தா அள்ளின்னு வந்தியா? என்ன சொன்னேன்? ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி பத்திரிக்கை பாத்தியா நீ? அதுல அதிகமா குழந்தை பெற்றதுக்கு 1000 ரூபாய் பரிசு வாங்கி மானரப்படைகள் நீ அனுமந்த விடுறேன். நீ விட்டு பையனை பத்தி வச்சிருக்கிற குழந்தைகளை பத்தி வச்சிருக்கிற ஒண்ணு நாடா நான் பிள்ளை சொல்லுது ஒன்னு டாப்ப கைக்குது சாட்ட குச்சிய கரும்பு நினைச்சு கிடைக்குது. படா பூர்கரா இது என் வீடு. ஒண்ணும் நடக்க ஓமா என்னையா 3 ரூபாய் பேசிட்டு 1.5 ரூபாய் கொடுக்குற? உன் வண்டிக்கும் குதிரைக்கு இது போறோம் பெரிய பிளைம் ஹவுஸ். இந்த தலைக்கு இந்த வண்டி போறார்களோ? உன் வண்டியில மையனார் 1000 மாதிரி குடும்பத்தை தான் யாரும் அஸ்னாபுரத்து கும்பலையே அள்ளி வந்து கொட்டி இருக்கிறேன். உப்பலாரி மாதிரி கொட்டி குவிச்சிருக்கிறேன் தெரியுமா? யாருக்கு ராங்க வச்சுக்கிற நீ? இன்னும் 1.5 ரூபாய் பேசுறேன். மனுஷனாயா நீ? ஒண்ணுங்க 10 வருஷமா உன்ன வலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தாய வலையில நீ வகையா மாட்டிக்கிட்ட. தண்ணில தான் வலை போடுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். தலையிலேயே போடுறான் யாருமே. என்னடா பேச்சு? கழுத்துல என்னடா துப்பட்டா? காரி முகத்துல துப்பட்டா? ஆண்டா டே மீன் பிடிக்கிறது வைக்கிறது எப்படி என்கிட்ட கட்டிக்கிட்டு கடைசியா தங்கச்சியை கூட்டிட்டு ஓடியானுச்சியா? ஏண்டா டே கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கூட்டிட்டு ஓடியாரலாமா? நான் பாட்டி ஆனதுக்கு அப்புறம் நான் கூட்டிட்டு வருவேன். அந்த வேலையை எங்கிட்ட ஒரு சில்லற மாட்டிட்டாலே ஆமா கழுத்தை பிடிச்சி அமுக்கிற அளவுக்கு இன்னையா தப்பு பண்ணாண்டாலே? நீ கேளு அக்கிரமத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியை கூட்டிட்டு ஓடியாச்சாயா? இவன் 10 வருஷத்துக்கு முன்னாலதானே கூட்டிட்டு வந்தான். இப்ப 10 பிள்ளைய பெற்று வச்சிருக்காயா? 10 பிள்ளைய பெற்று வச்சிருக்கான். என்ன சொல்ற இதுக்கு? அப்பவே கண்டிச்சிருக்கணும் தங்கச்சியே. இப்ப கேக்குறியா? தரங்கட்ட மனுஷனாகிறேன். சிங்காரம் என்னடா இது பஞ்சாயத்து பண்றியா? பெரிய படா ஜோகான கரை இது. இந்த ஆளு தங்கச்சிய 10 வருஷத்துக்கு முன்னால இந்த ஆள் தூக்கிட்டு வந்துட்டானா. இப்போ 10 பிள்ளைய பெற்று வச்சிருக்கான். இப்ப வந்து இட்டு பார்த்து வந்துருக்கான். கொஞ்சம் கூட யோகி இல்லாம பேசுறான். அன்னைக்கே கண்டிச்சிருக்கணும் நீ. இன்னைக்கு வந்து கேக்குற வாஜராவ அத உண்மையா சொல்றியா?
முதல்ல உன் தங்கச்சியை கண்டிச்சு வை போட. பல்லவெல்லாம் உடச்சிடுவேன் தெரியுமா? நெருப்பு மாதிரி அவ கிட்ட எவனும் நெருங்கவே முடியாதம்மா. நான் சொல்லி வைக்கிறேன் நானு. டேய் போய் பாடுறா, அந்த நெருப்பு என்ன செய்யுதுன்னு போய் பாடுறா. குமரன் கோயில் தோட்டமே பத்திக்கிட்டு எரியுதுடா. போட அவ எவனோட கும்மால் அடிக்கிறா, அதை விட்டுட்டு நீ இங்க வந்து இன்னும் நியாயம் பேசுறான். போட. குமரன் கோயில் தோட்டமே கும்மால் அடிக்குது. ஊருக்கெல்லாம் பூச்சூட்டும் மீனா மீனா, உன் உள்ளத்திலே உள்ளவனும் நானா நானா. ஊருக்கெல்லாம் காரோட்டும் ராஜா ராஜா, உன் உள்ளத்திலே உள்ளதிந்த ரோஜா ரோஜா. ஊருக்கெல்லாம் பூச்சூட்டும் மீனா மீனா, ஊருக்கெல்லாம் காரோட்டும் ராஜா ராஜா. குங்கும சிவப்பு கன்னத்திலே ஒரு கோலம் வரையட்டுமா? குங்கும சிவப்பு கன்னத்திலே ஒரு கோலம் வரையட்டுமா? இடை கொஞ்சி நடக்கும் வஞ்சி கொடிக்கு கோயில் எழுப்பட்டுமா? இடை கொஞ்சி நடக்கும் வஞ்சி கொடிக்கு கோயில் எழுப்பட்டுமா? கோயில் எழுப்பட்டுமா? அத்தை மகனுக்கு பள்ளி கொள்ள ஒரு மெத்தை விரிக்கட்டுமா? அத்தை மகனுக்கு பள்ளி கொள்ள ஒரு மெத்தை விரிக்கட்டுமா? அவன் சந்தனமே சொந்தம் கொண்டாட விட்டு கொடுக்கட்டுமா? ஊருக்கெல்லாம் பூச்சூட்டும் மீனா மீனா, ஊருக்கெல்லாம் காரோட்டும் ராஜா ராஜா. பருவத்தின் பாட்டுக்கு முதன் முதலாக பல்லொல்லட்டுமா? அந்த பல்லவி சொன்ன நல்லவன் கைகளில் சரணமாகட்டுமா? பருவத்தின் பாட்டுக்கு முதன் முதலாக பல்லவி சொல்லட்டுமா? அந்த பல்லவி சொன்ன நல்லவனில் சரணமாகட்டுமா? தென்றல் காற்றே தென்னங்கீற்றே, தென்றல் காற்றே தென்னங்கீற்றே, இன்னும் ஏனடி அச்சம்? அச்சம் என்பது பெண்மை மறந்தால் என்ன இருக்கும் மிச்சம்? என்ன இருக்கும் மிச்சம்? ஊருக்கெல்லாம் பூச்சூட்டும் மீனா மீனா, உன் உள்ளத்திலே உள்ளவனும் நானா நானா.